இந்த தானம்ங்கிறது நம்முடைய தர்மத்தில் ரொம்ப முக்கியம். கொடுத்துட்டே இருக்கணும், ஒரு இடத்துல தேங்கக்கூடாது. தாத்தவியம் இத்தி எத் தானம், கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கொடுக்கப்படுகிறது இந்த சரீரத்திலேருந்து. அதாவது கிரகஸ்தனுக்கு தானம் பண்ணுறது முக்கியமான கடமை. ஈதல் அறம், தீவினையின்றி ஈட்டல் பொருள், இப்படிதானே சொன்னாங்க. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், இல்லறத்தினுடைய குறிக்கோளே தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் எதுக்குன்னா பிறருக்கு மனமு வழங்குவதற்காகவே, தகுதி உள்ளவர்களுக்கு. தாத்தவியம், கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கொடுக்கப்பட வேண்டியது. அது மாத்திரமில்லை, நாம் கொடுத்தோன்னு 4 பேர்கிட்ட இவன் சொல்லுவானா, நமக்கு அவன் என்ன பிரதி உபகாரம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கக்கூடாது. அனுபகாரினே தாத்தவியம், ந உபகாரினே. எனக்கு திரும்ப நான் உனக்கு வீட்டில் மொய் வச்சா நீ என் வீட்டுக்கு எனக்கு மொய் வைக்கணும்னா, அப்படிலாம் கிடையாது. அனுபகாரினே. அது மாத்திரமில்லை, தேசேன்னா எந்த இடத்துல கொடுக்குறதுன்னு இருக்குது. 3 இப்போ கும்பமேளா நடந்தது. பிரயாக க்ஷேத்திரத்தில் தானம் பண்ணால் அதுக்கு அனந்த கோடி பலன். மாமாங்கத்தில் மாசி மாதம் அகத்தில் அங்கே கொடுத்தோம்னா ரொம்ப பலன். மாதிரி புண்ணிய க்ஷேத்திரங்கள் அங்கே கொடுக்கறதுக்கு மகிமை ஜாஸ்தி. காலம்னா கிரகண காலத்தில் கொடுக்கறது, அமாவாசை அன்றைக்கி கொடுக்கறது, பௌர்ணமி அன்றைக்கி கொடுக்கறது. புண்ணிய காலங்கள் அக்ஷய திருத்தி அன்றைக்கி தானம் பண்ணுறது. அக்ஷய திருத்தி அன்றைக்கி தங்கத்தை வாங்கி வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிறது இல்லை, வாங்கி கொடுக்குறது. தானம்ங்கிறது ஒரு பொருள். ஒரு புஸ்தகத்தை தானம் பண்ணலாம், பகவத்கீதை புஸ்தகத்தை வாங்கி தானம் பண்ணலாம், அது பேர் புஸ்தக தானம்னு பேர். சிவலிங்கத்தை தானம் பண்ணலாம், சாலக்கிராமத்தை தானம் பண்ணலாம், ருத்ராட்சத்தை தானம் பண்ணலாம், உப்பை தானம் பண்ணலாம், எண்ணெயை தானம் பண்ணலாம், கொடையை தானம் பண்ணலாம், செருப்பை தானம் பண்ணலாம், வஸ்திரத்தை தானம் பண்ணலாம். விபூதி தானம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஸ்லோகம் இருக்குது. விபூதி தானம் பண்ணுறது எங்கே எது தேவையோ. அதனால தான் வெய்ய காலத்தில் விசிறி தானம், எல்லாருக்கும் விசிறி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் நீர்மோர், தண்ணீர் பந்தல் வைக்கிறது, இதெல்லாம் தான் ஒப்புரவுன்னு பேர். உபகாரம் செய்யணும், அது தகுந்தவனுக்கு செய்யணும். உபகாரம் செய்யறதுக்கு பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கிறதுக்கு உழைக்கணும். உழைப்பது இன்பம், பொருள் சேர்ப்பது இன்பம், தகுந்தவர்களுக்கு ஈத்து உவக்கும் இன்பம் வாங்க. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.